அனைவருக்கும் வணக்கம். நமது திருவண்ணாமலை மகா தீபத்தை காண உள்ளூர் மற்றும் வெளியூர்களில் இருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்து அண்ணாமலையானுக்கு ஆரோகரா என்ற பக்தி கோஷத்துடன் தீப தரிசனம் செய்தனர். தீபமலையை பார்த்து கைகளை தூக்கி வழிபட்டனர். வீடுகள் முன்பும் கடைகள் முன்பும் பலர் அகல் விளக்குகளை ஏற்றினர். மலையில் மகா தீபம் ஏற்றப்பட்ட போது நகரின் பல்வேறு இடங்களில் வான வேடிக்கைகள் நிகழ்த்தப்பட்டது. இதனால் திருவண்ணாமலை நகரமே ஜொலித்தது. பின்னர் தீபத் தரிசனம் செய்துவிட்டு நள்ளிரவில் பக்தர்கள் கிரிவலம் சென்றனர். குறிப்பாக சின்ன கடை வீதி, தேரடி வீதி, திருவூடல் தெரு ஆகிய பகுதிகளில் பக்தர்கள் மிகுந்த நெரிசலுடன் கடந்து செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டது. திருவண்ணாமலையில் கார்த்திகை மாத பௌர்ணமி கிரிவலம் செல்ல உகந்த நேரம் இன்று மாலை தொடங்கி நாளை மாலை நிறைவடைகிறது. எனவே இன்று இரவு கிரிவலம் செல்ல உகந்தது என அருணாசலேஸ்வரர் கோவில் நிர்வாகம் அறிவித்துள்ளது. இதனையொட்டி அதிகாலை முதலே பக்தர்கள் கிரிவலம் வர தொடங்கினர். பகலில் கூட்டம் சற்று குறைவாக காணப்பட்டது. நேரம் செல்ல செல்ல பக்தர்களின் கூட்டம் அதிகரித்தது. கோவிலில் சாமி தரிசனம் செய்ய உள்ளேயும் வெளியேயும் பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்தனர். தரிசனம் செய்ய 6 மணி நேரமானது. பக்தர்கள் கிரிவலம் வருவார்கள் என்பதால் திருவண்ணாமலையில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. இன்றும் நாளையும் சிறப்பு பஸ்கள் மற்றும் சிறப்பு ரயில்கள் இயக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. விழாவின் தொடர்ச்சியாக இன்று இரவு ஐயங்குளத்தில் சந்திரசேகரர் தெப்பல் உற்சவமும் நாளை பராசக்தி அம்மன் தெப்பல் உற்சவமும் நடைபெற உள்ளது. மேலும் இதுபோன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.